ஆர்த்தி இன்றைக்கி வந்து ஒரு வீட்டையே இங்கேருந்து அதாவது யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து இங்கே வீடை இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்க, காலி பண்ணி ஃபார்வர்டு இந்தியா போகிறாங்கன்னா எப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஆமாம், ஸோ இதை வந்து நம்ம காமிக்கும் போது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல பிரேமா? ஆமாம், ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இதை பற்றி. அதுதான் இந்த வீடியோட ஐடியா. ஸோ எவ்வளோ ஆகும், என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது கஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி கிளியரன்ஸ் இருக்கும், அவங்களே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்க போகுது. பெரிய வீடு மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன பொருள் கூட யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு எப்படி சீம்லெஸ்ஸாக ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க யூனிவர்சல் ரீலொகேஷன் சர்வீஸை யூஸ் பண்ணி தான் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே அவங்களோட நியூ ஜெர்சியோட ஆஃபீஸுக்கு போய் வீடியோ எடுத்திருக்கோம். எந்த மாதிரி பொருட்கள் வந்து ஒரு கஸ்டமர் வீட்லேருந்து போர்ட்லேருந்து அவங்களோட டெலிவரி லொகேஷனுக்கு எப்படி போகுது எல்லாம் விலாவரியாக பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து எப்படி வந்து பேக் பண்ணி எப்படி அனுப்புறாங்கன்னு பார்க்க போகிறோம். அங்கே ரெட் கலர் ட்ரக்ல நிற்கிற அந்த 20 ஃபீட் கண்டெய்னர், ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் 20 ஃபீட் கண்டெய்னர். அதில் தான் வந்து இவங்க எல்லா பொருட்களையும் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களோட குரூ வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே பேக் பண்ணிடுறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சோஃபா வந்து எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக இது ஒரு டிசைனர் சோஃபா. இப்போ நான் என்ன பேக் பண்ண சொன்னால் இந்த அளவுக்கு நான் பேக் பண்ணவே மாட்டேன், ஏனோ தான் பேக் பண்ணி வைப்பேன். இவங்க இதில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால ரொம்ப கண்ணும் கருத்துமாக பேக் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஃபுல்லாக சப்ளைஸ் எடுத்து வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி பேக் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேக் பண்ணுறது அந்த இடத்தையும் அடைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கண்டெய்னர் தான் எடுக்கிறோம், ஒரு 20 ஃபீட் கண்டெய்னர் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேக் பண்ணிட்டே இருக்கட்டும், நம்ம அந்த கஸ்டமர்கிட்டே நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம். எப்படி இந்த ப்ராசஸ் இருந்தது 2 நாளில்? ஸோ அவங்க சொன்ன ப்ராசஸ் 2 days சார். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நேற்று வந்தாங்க. மார்னிங் 8 to evening 5 தே ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு எல்லாம் லேபிள் பண்ணிவிட்டு பேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாம் கிளாஸ் வேர்லாம் இண்டிவிஜுவல் ரேப் பண்ணி there's no மூவ்மெண்ட், கரெக்ட் குஷனிங் எல்லாம் வச்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் வந்து மேலே இருக்கிற பாக்ஸஸ்லாம் கீழே இறக்கி வச்சு 10 o'clock they told கண்டெய்னர் வரும்னாங்க. ஸோ கண்டெய்னர் ரைட் டைம் வந்துச்சு. தென் they loaded it off. நீங்கள் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் வீட்டில்? ஆல்மோஸ்ட் 80 to 90%. ஆக்சுவலி இன்னொரு சிங்கிள் ஃபேமிலி ஹோமில் இருந்தேன். அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறப்போ சில ஐட்டம்ஸ் ஐ sold it off. ஓகே. So whatever was remaining, I am taking it to me. Super. So I think வந்து transfer of residence நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம வந்து 5 lakh வரைக்கும் நமக்கு வந்து எந்த டியூட்டியுமே கட்ட தேவையில்லை. டிவி எடுத்துகிட்டு போகிறீங்களா? 2 டிவி எடுத்துகிட்டு போகிறேன். ஓ, 2 டிவி. டிவி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் பாக்ஸ் வச்சுருந்தீங்களா இல்லை அவங்கள்ட்ட பாக்ஸ்? பாக்ஸ் வச்சுருந்தேன், கம்பெனி பாக்ஸ். அப்படியே ஐ நியூ ஐ வில் கோ அட் சம் பாயிண்ட். ஓ, அதனால கம்பெனி பாக்ஸ் அப்படி வச்சிருந்தேன். ஏன்னா அதான் நல்லது. இல்லைன்னா அவங்கள்ட்ட வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து $100 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பாக்ஸ் இல்லைனா அதான் பெஸ்ட்டு, அவங்கள்ட்ட போட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஐ மேட் ஷூர் அது 100 to 240. ஓகே, நீங்கள் வாங்குறப்பே வந்து 2 சப்போர்ட்டும் இருக்கா? ஐ திங்க் வந்து மாடர்ன் டிவிஸ் மோஸ்ட் ஆஃப் த டிவிஸ் அந்த சப்போர்ட் இருக்குது. டிவிக்கு மட்டும் நான் கேள்விப்பட்டேன் இம்போர்ட் டியூட்டி வந்து எக்ஸ்ட்ரா 35% சம்திங் ஏதோ இருக்குது, ஈவன் தோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஸ் இருந்தாலும். தெரியல, அது we have to see கஸ்டம்ஸில் என்ன சொல்கிறாங்க. கஸ்டம்ஸில் என்ன சொல்கிறாங்க? பட் ஐ ஹேவ் த பில்ஸ், ஒரிஜினல் பில்ஸ். ஓ, சூப்பர். ஸோ த கைடன்ஸ் அவங்க சொன்னது more than 6 months இருந்தால் it shouldn't be an issue. So one of it is 3 years old, one of it is like more than a year old. So ஓகே, ஸோ அதனால் இஷ்யூ இருக்கக்கூடாது. அது ஃபுல் வீடு மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் எனக்கு அனுப்பணுனாலுமே அனுப்பலாம். அதுவும் வெறும் $60 அனுப்பலாம். ஆமாம், அவங்களோட வேர் ஹவுஸில் போய் நீங்கள் சென்ட் பண்ணும்போது தே சார்ஜ் ஒன்லி $60. ஆமாம், அது ஆனால் $60 எப்படின்னா இங்கேயே நீங்கள் வேர் ஹவுஸில் அனுப்பணும், அங்கேயே உங்கள் போர்ட்லேருந்து எடுத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு இங்கே வந்து 5 இடத்துல வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அதாவது நியூ ஜெர்சி, கலிஃபோர்னியா, டெக்சாஸ், ஜார்ஜியா, மேரிலாண்ட். இந்த 5 இடத்துல நீங்கள் போய் அனுப்புனீங்கன்னா அந்த பாக்ஸை அனுப்பிட்டு அங்கே இருந்தோம், அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் அந்த போர்ட்லேயே வாங்குறீங்க. அங்கேயுமே வந்து 5 இடத்துல, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை 5 இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 5 இடத்துல போட்டு அங்கே 5 இடத்துல எடுத்தால் வெறும் $60 தான். இல்லைப்பா, இங்கே வீட்டில் நான் இப்போ வந்து கொலம்பஸில் இருக்கேன், எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மயிலாடுதுறையில் எங்கள் வீட்டில் கொடுங்க அப்படின்னா அதுக்கு $120 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆமாம், கஸ்டம்ஸ் அவங்களே பார்த்துக்கிறாங்க. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு ஏதாவது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க. சின்ன பாக்ஸுக்கு இது கண்டெய்னருங்கும் போது வேறு விதமாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் அது வந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் கிளியரன்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்தியாவில் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டம்ஸ். பட் உங்களுக்கு வந்து 20 ஃபீட் கண்டெய்னர் கரெக்டாக இருந்ததில்ல உங்கள் வீட்டுக்கு? கரெக்டாக இருந்தது. பேக்கடாக இருந்தது, நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருந்தது. ஆல் த வே ஃப்ரம் பேக் இட்ஸ் பேக். பேப்பர் ஒர்க்லாம் அவங்களே பண்ணுவாங்க. ஆனால் ஐ திங்க் பாஸ்போர்ட் கொண்டு போகணும் ஆன் த டே ஆஃப் கஸ்டம்ஸ், ஆர் யூ நீட் டு ஷிப் தட் டு தெம். ஓகே. ஸோ அவங்க கஸ்டம்ஸ் பெங்களூர்லேயே பண்ணுறதுனால ஐ வில் பி இன் பெங்களூர் ஒன்லி. ஓகே. ஸோ ஐ கேன் கோ இன் பர்சன். 60 நாள் சொல்லியிருக்காங்கல்ல, இது போய் ரீச் 60 days ஃபுல் கண்டெய்னர் இருந்ததுனால 60 days. 60 days. ஆமாம், ஆப்வியஸாக ஷிப்பில் அனுப்பும்போது நமக்கு ஆகிடும் 60 நாள் ஆகிடும்.
கரெக்ட். இங்கே உங்களுக்கு வந்து நியர்பை போர்ட் வந்து கிளீவ்லாண்ட், ஐ திங்க் வந்து கிளீவ்லாண்ட்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 60 days நீங்கள் அதுக்குள்ளே வந்து பெங்களூரில் போய் அங்கே வந்து ரிசீவ் பண்ணிப்பீங்க. ஸோ பார்ஷியல் கண்டெய்னர்னா they told another month. யா கரெக்ட். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் கண்டெய்னர் போது உடனே போய்ட்டு பார்ஷியல் கண்டெய்னர் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு யூஎஸ்லேருந்து ஏதாவது திங்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி அவங்களோட லொக்கேஷனுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அது அவங்க வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆமாம், யூஎஸ் மட்டும் இல்லைங்க, இவங்க யூஎஸ்ல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, யூரோப்ல இருக்காங்க. ஆமாம், பல கண்ட்ரீஸ் இருக்காங்க. துபாயில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து வீடை மூவ் பண்ணுறதுனாலுமே அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து திங்ஸ் அனுப்புறீங்க, இப்போ ஒரு ரீலொகேட் ஆகுறீங்க துபாய்க்கோ இல்லை யூஎஸ்க்கோ, உங்களோட திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே நீங்கள் யூனிவர்சல் ரீலொகேஷனை கால் பண்ணிங்கன்னா இந்தியாவில் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. கரெக்ட். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்சி எவ்ரி 3 year வந்து அந்த எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க இல்லையா இந்தியன் கவர்மெண்ட். நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வெளில என்ஆர்ஐயாக இருக்கும்போது நீங்கள் 3 வருஷத்தில் வந்து சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து டேக்ஸே கட்டாமல் எடுத்துகிட்டு வரலாங்கிற ஒரு ரூல் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற டிவிக்கு கண்டிப்பாக அவங்க வந்து டியூட்டி பே பண்ணி தான் ஆகணும் இல்லை பிரேமா? ஆமாம், டிவி மட்டும் வந்து வேறு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டியூட்டி பே பண்ணி ஆகணும். ட்ரையருக்கு டியூட்டி தேவையில்ல. அதே வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்கு சில வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்ளையன்சஸ் ஏதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சின்ன கிச்சன் அப்ளையன்சஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், நீ வந்து இப்போது இவ்வளோ பெரிய கண்டெய்னர் போடும்போது வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா சில விஷயம் நமக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். இங்கே நிறைய ஹோம் டெக்காஸ்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்துருப்போம், அதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். அண்ட் பூஜை அறையில் சாமிலாம் நிறையா வந்து வச்சுருப்போம், அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த சைஸ் தான். ஸோ அது உள்ள எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வந்து நம்ம போயிடலாம். முக்கியமாக சோஃபா, இங்கே நிறைய நம்ம வந்து டிசைனர் சோஃபா வாங்க முடியும். ஆமாம், நிறைய பேர் இங்கேருந்து ரெக்லைனர் சோஃபாலாம் இங்கேருந்து ஆர்டர் பண்ணி போகிறாங்க. நிறைய லெதர் சோஃபா இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து அதிகமாக மூவ் ஆகுற திங்ஸ் நாங்கள் பார்த்தது. நல்ல டிசைனர் ஃபர்னிச்சராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அது அங்கே அப்படியே எடுத்துகிட்டு போகலாமேங்கும் போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் கண்டெய்னர் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தனியாக வந்து சோஃபா வாங்குறீங்க, இந்த சோஃபா மட்டும் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் வந்து அதுவுமே வந்து டோர் டு டோர் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆர்த்தி பிரேம் சேனல்லேருந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோன்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்து ஆன் டாப் ஆஃப் இட் தருவாங்க. ஆமாம், ஆர்த்தி பிரேம் அப்படிங்கிற கோட் சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆர்த்தி, இங்கே காஸ்கோலேருந்து நிறையா வாங்குவோம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வாங்குவோம். இங்கேயே வந்து நிறைய பொருட்கள் வந்து தனித்துவமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் கூட நிறைய இங்கே இருக்க பொருள் காஸ்கோலேருந்துலாம் நிறைய வாங்குறாங்க. அது கூட நீங்கள் பண்ண முடியும். அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டாலே போதும், டோர் டு டோரே பண்ணுறாங்க. நீங்கள் 18/24/18 சைஸ் அந்த பாக்ஸ் வாங்கும்போது அது ரொம்ப முக்கியமாக டபுள் வால் ஹெவி டியூட்டி பாக்ஸாக வாங்கணும். அந்த லிங்க் லோய்ஸோட அந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பாக்ஸ் வாங்கும்போது தான் வந்து எந்த டேமேஜ் ஆகாமல் போகும். ஸோ அதுதான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது ஒரு $5 இருந்துச்சு. அந்த $5 பாக்ஸை வாங்கிட்டு நீங்கள் எதெல்லாம் அது உள்ளே கொள்ளுமோ அதெல்லாம் போட்டிங்கன்னா வெறும் $125 டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறாங்க. மிக முக்கியமாக நீங்கள் ட்ரெஸ்லாம் நிறையா போடும்போது நம்ம வந்து வேக்கம் சீல்டு பேக்கில் கூட போட்டலாம். ஸோ என்ன ஆகுனா வந்து அது நல்லா அந்த காற்றெல்லாம் எடுத்துகிட்டு வேக்கம் சீல்டாக இருக்கும். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வைக்க முடியும். சில மெட்டீரியல்லாம் நம்ம வேக்கம் சீல் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து லெதர்லாம் வந்து வேக்கம் சீல் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து செக் பண்ணிங்க. காட்டன், பாலிஷ் இந்த மாதிரிலாம் வேக்கம் சீல் பண்ணலாம். ஈவன் கம்ஃபர்ட், இந்த கம்ஃபர்ட் நாங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை வேக்கம் சீல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய எடுத்துகிட்டு போகலாம், ஒர்த்தாக இருக்க முடியும். மிக முக்கியமாக பிளாக் ஃப்ரைடே வருது இல்லை, நல்லா டீலில் வாங்கணும்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் பாக்ஸ் அனுப்பும்போது கஸ்டம் கிளியரன்ஸ் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், அவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் டோர் டு டோர் டெலிவரி உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து இதான் வந்து 20 feet கண்டெய்னர். இந்த 20 feet கண்டெய்னர் நம்ம எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். உங்களோட பொருட்கள் எது வேணாலும் ஏற்றிக்கலாம். அதாவது சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாட் எவர் யூ வாண்ட் டு சென்ட் நீங்கள் இது உள்ள போட்டுக்கலாம். 3 BHK பொருந்துற மாதிரி இருக்கும்ல. 2 to 3 BHK, அதாவது ஒரு 1500 to 1600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் நீங்கள் USA ஆர் எனி கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த 20 feet கண்டெய்னர் ஓகே. அதுவே நீங்கள் வந்து 4 to 5 BHK இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா அவங்க வந்து 40 feet கண்டெய்னர் வந்து கொடுக்குறாங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறோங்கிற ஒட்டி வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் சொல்ல முடியாது, வேரி ஆகும். ஏன்னா போர்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நியர்பையில் போர்ட் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேக்கிங் சப்ளைஸ் ஆளுங்க எல்லாமே வந்து அவங்களே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் லோட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து ஷிப்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால
சைஸுக்கு தான் வந்து காசு. ஸோ யூஎஸ்ஏ மட்டும் இல்லை, நீங்கள் துபாயில் இல்லை யூகேல இல்லை கனடாவில் எங்கே இருந்தீங்கனாலும் யுனிவர்சல் ரீலொகேஷனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட பொருளை இந்த மாதிரி ஷிப் பண்ணிடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே அதாவது யூஎஸ்ஏக்குள்ளேயே நீங்கள் எங்கேயோ மூவ் பண்ணுறீங்க. எடுத்துக்காட்டு நீங்கள் ஒகாயோ கொலம்பஸில் இருக்கீங்க, நீங்கள் நேஷ்னல் டென்னசி போகணுன்னா தாராளமாக அந்த ரீலொகேஷனை அவங்க பார்த்துப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஷெட்யூல் பண்ணால் போதும், உங்கள் பொருள்லாம் எடுத்து வச்சா போதும், அவங்களே அதை வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ட்ரக்கில் ஏற்றிட்டு உங்களுக்கு அழகாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை பண்ணக்கூடியது நம்ம ஒரு இந்தியருங்கிறதுனால நீங்கள் நேராகவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கைண்ட் பர்சன், நல்ல கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எங்கே ரீலொகேஷன் பண்ணாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் அந்த ப்ராசஸ். இந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ளே வச்ச பிறகு அவங்க வந்து உங்களுக்கு நேராகவே சீல் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எது வேணால் எடுத்து வச்சுக்கலாம், பட் உங்களுக்கு நேராகவே அதை சீல் பண்ணிடுறாங்க. இந்த கண்டெய்னர் வந்து அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதன் பிறகு இங்கேருந்து நேராக போர்ட்டுக்கு போகும். போர்ட் வழியாக 2 மாதங்கள், இப்போ நீங்கள் கண்டெய்னர் எடுத்தீங்கன்னா 60 days சொல்கிறாங்க. அந்த 60 days அது வந்து கடல் மார்க்கமாகவே போயிட்டு உங்களுக்கு சென்னையோ பெங்களூரோ எங்கேயோ அங்கே போய் நீங்கள் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்கள் பொருட்கள் எல்லாமே உங்கள் வீடு தேடி நேரடியாகவே வந்துடும், அவங்களே வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. கஸ்டம்ஸ் டியூட்டி என்னவோ அதை நீங்கள் பே பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எலிஜிபிளாக இருந்தால் 5 lakhs வரைக்கும் யூஸ்டு ப்ராடக்ட் நீங்கள் கட்ட வேணாம். சில ப்ராடக்ட்ஸு கண்டிப்பாக கட்டியாகணும். எக்ஸாம்பிள் டிவி. 2 விதமாக சொல்கிறாங்க ஆர்த்தி. கண்டெய்னர் மட்டும் அவங்க வச்சிருவாங்க வீட்டு வாசலில், நீ ஃபுல்லாகவே அதை லோட் பண்ணிக்கலாம். 20 feet or 40 feet. அது வந்து இந்த ஒரு எஸ்டிமேஷனோட கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து பேக் பண்ணுறாங்க பாரு, அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த வீடியோவும் பாருங்கள், நல்லா அந்த குஷன்லாம் வச்சு அந்த சோஃபாவை பேக் பண்ணும்போது டேமேஜ்லாம் ஆகாமல் கண்டிப்பாக போகணும். இன்சூரன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கவர் ஆகாது, வேற அவங்க பண்ணும்போது அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 20 feet 40 feet பெரிய கண்டெய்னர் எடுக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு. அவங்க க்ரூவே வந்து பேக் பண்ண சொல்கிறது தான். கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சேஃபாக வந்து பேக் பண்ணிருந்தாங்க. நம்ம பண்ணும்போது நம்ம இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நம்ம மிஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு இதுதான் வேலைங்கிறதுனால கரெக்டாக பபிள்ஸ்லாம் வச்சு கரெக்டாக ரேப் பண்ணி அனுப்புவாங்க. கரெக்டாக அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து பொருந்தி இருந்தது. அதுவே வந்து சின்ன பாக்ஸ் அனுப்பும் போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நீங்களே வந்து பேக் பண்ணிடலாம். அந்த பாக்ஸ் அந்த சைஸ் வந்துச்சுன்னா நீங்களே வாங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீடு தேடி எடுத்துகிட்டு அங்கே வீடு தேடி போய் கொடுத்துருவாங்க. $125 தான். டிவியில் வந்து ஒரிஜினல், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரிஜினல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஒரிஜினல் பாக்ஸ் இல்லாதப்போ இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட அந்த பாக்ஸ் வாங்கிக்கிறது தான் நல்லது. ஒரிஜினல் பாக்ஸ் வைக்கும் போது எல்லா குஷனும் வச்சு நீங்கள் பேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போலாம் நம்ம மக்கள் போகும்போது டிவி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து டிவி வந்து சீப்பராக இருக்கும். பட் 35% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். உங்கள் டிப்ரிஷியேட் வேல்யூ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கே அந்த டிப்ரிஷியேட் வேல்யூ போட்டு உங்களுக்கான அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தீங்க போன வாட்டி அவங்க கிட்ட ஷிப் பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னு. இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பல பேருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.